வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் அடுத்து February 12 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு லைக்கும் தாங்க எங்களுக்கு அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அடுத்து எகெயின் வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னா, சாமுண்டீஸ்வரி நேராக பரமேஸ்வரியை பார்த்ததோட ரொம்ப கோவப்படுறாங்க. இங்கே பாரு, உன்னை யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கு பரமேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, என்ன இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது. ஏன்னா என் புள்ள இருக்கான், என் பேத்தியெல்லாம் இங்கே இருக்காங்க. இவங்களையெல்லாம் பார்க்கறதுக்கு நான் யாருக்கிட்ட உரிமை கேட்கணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. 25 வருஷமா இல்லாத உறவு இப்போ எங்க வந்துச்சு? உன்னை பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் கூசுது. மரியாதையா இந்த இடத்த விட்டு போறியா, இல்லை என்கிட்ட அவமானப்பட்டு போக போறியா அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி கேட்குறாங்க, சாமுண்டீஸ்வரி, இத்தனை வருஷமா உனக்கு பயந்து ஒடுங்கி போய் இருந்தேன் அப்படின்னு நினைக்காத. ஏதோ 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பண்ண தப்பு. உங்க அம்மாவையும் உங்களையும் பார்த்துக்கிட்டது நாங்க தானே. அதுக்கான ஒரு நன்றி கூட பேச மாட்டியா? ஏதோ அவளோட போதாத காலம் இறந்து போயிட்டா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. என்ன போதாத காலமா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம என் தங்கச்சியையும் என் அம்மாவையும் கொன்னுட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீங்க அநியாயமா அவங்க மேல பழி சொன்னதுனாலதான் அவங்க இன்னைக்கு இறந்தாங்க. அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லாம இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்ப கோவமா பேசுறாங்க. இது கேட்டதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி, இத எத்தனை வருஷத்துக்கு இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க போற? ஒரு தலைமுறை முடிஞ்சு அடுத்த தலைமுறையே வந்துருச்சு. இன்னுமா நீ அந்த பகைய மனசுல வச்சுக்கிட்டு இருப்ப? இத்தனை வருஷமா நாங்க பண்ண தப்புனாலதான் உன் முகத்திலேயே முடிக்க முடியாம ஓரமா போய் நின்னோம். ஆனா இதுக்கு மேலேயும் அமைதியா இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. 25 வருஷமா நாங்க அனுபவிக்க வேண்டிய தண்டனைய அனுபவிச்சிட்டோம். இதுக்கு மேலேயும் அனுபவிக்க முடியாது அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன நாங்க அனுபவிக்கிற தண்டனையும் நீங்க அனுபவிக்கிற தண்டனையும் ஒன்னாகிருமா? ஒன்னால என் அம்மாவும் என் தங்கச்சியும் இறந்து போயிட்டாங்க. ஆனா உன் புள்ள உயிரோட தானே இருக்காரு அப்படின்னு. இதை கேட்டதோட பரமேஸ்வரி, அடி பாவி, என்னடி இப்படி பேசுற? உயிரோட இருக்கிற பிள்ளைய சாக சொல்றியா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ நினைச்சா கூட இப்போ உன் பிள்ளைய வந்து பார்க்கலாம். ஆனா என் நிலைமைய பத்தி யோசனை பண்ணியா? எங்க அம்மா எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அந்த குடிகாரன் கிட்ட. ஆனா அவங்கள கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்கள மனசாட்சியே இல்லாம கொன்னுட்டியல்ல அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு பரமேஸ்வரி சொல்றாங்க, நீங்க பாரு சாமுண்டீஸ்வரி, இதையே எத்தனை வருஷத்துக்கு சொல்லி எங்க குடும்பத்து மேல இப்படி பழி போடலான்னு இருக்கிற. இங்க பாரு, நாங்க அனுபவிக்க தண்டவனே எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம். சொந்த புள்ள உயிரோடு இருக்கும் பொழுது நாங்க செத்தா கூட அவன் வருவானா மாட்டானா அப்படின்னு நாங்க எங்களுக்கு என்ன தெரியும்? ஆனா இப்படி குடும்பத்தை பிரிச்சு வச்சிருக்கிறியே அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த இடத்த விட்டு இப்ப போக போறியா இல்லையா அப்படின்னு. அப்ப பக்கத்துல உள்ளவங்க, என்னம்மா இது, அவங்க மரியாதையோட வந்தா நீ என்னம்மா இப்படி அவமானப்படுத்துற அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நானா இந்த பொம்பளைய வீடு தேடி வந்து என்கிட்ட வம்புழுங்கன்னு சொன்னேன்? என்கிட்ட அம்மா அவமானப்படுங்கன்னு சொன்ன இந்த கிழவியா வீட்டுக்கு வரத்துக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ரொம்ப கோவப்படுறாங்க. அப்ப சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா, கோவப்பட்டு என்ன பண்றது? இப்ப இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத கேளு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இதை இவங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னு அவசியமா? ஏய், எதுக்காக நீ வந்திருக்க அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, அப்படி வா விஷயத்துக்கு. எதுக்காக வந்திருக்கேன்னு இப்பயாவது கேட்டியே? இங்க பாரு, என் பேரன் கார்த்தி இருக்கான்னா அவனுக்கு உன் பொண்ணு ரேவதிய பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவ? நீ இப்படி கேட்டதுக்கு நான் கண்டிப்பா உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப ராஜராஜா நேரா மயில்வாகனத்தை பார்த்து, பாத்தீங்களா மாப்பிள்ள, அம்மா எவ்வளவு சூப்பரான விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு. மயில்வாகனம் சொல்றாரு, ஆமா மாமா, சரி, இது எல்லாமே நீங்க தான் சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தீங்களா அப்படின்னு. அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, ஆமா, நான் தான் சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தேன். அப்புறம் எப்படிதான் என் பொண்ணோட வாழ்க்கையை நல்வழிப்படுத்துறது அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, இங்க பாரு, எனக்கு உன் பொண்ணு ரேவதிய என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். பொண்ணு கேட்டுதான் வந்திருக்கேன் அப்படின்னு.
இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இது சரிப்பட்டு வராது. என் கையிலேயே நீ இன்னைக்கு சாகணும் அப்படின்னு வந்திருக்க அப்படின்ட்டு கோவமா ரூமுக்குள்ள போறாங்க. இதை பார்த்ததோட ராஜராஜா நேரா மயில் வாகனத்துக்கிட்ட இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்க மயில் வாகனம் சொல்றாரு, கண்டிப்பா அத்தை துப்பாக்கி எடுக்கிறதுக்காக தான் ரூமுக்குள்ள போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, ஐயோ அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, கவலைப்படாதீங்க மாமா, அதான் நம்ம மாப்பிள்ள இருக்காரே அப்படின்னு. அப்ப கார்த்தி என்ன பண்றாருன்னா சாமுண்டீஸ்வரியை பார்த்து அதிர்ச்சியாகி நினைக்கிறாரு. ஏன்னா சாமுண்டீஸ்வரி துப்பாக்கி எடுத்துட்டு வராங்க. வந்துட்டு நேரா பரமேஸ்வரியோட நெத்திக்கு நேரா துப்பாக்கியை வைக்கிறாங்க. அப்ப பரமேஸ்வரி தைரியமா நிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி அதிர்ச்சியாகி ஐயோ அடுத்து ஏதாவது தப்பு நடந்தா என்ன பண்றது அப்படின்ட்டு ஓடி போய் தடுக்கிறாரு. மேடம் என்ன மேடம் இது அப்படின்னு. அப்ப ரேவதி வந்துட்டு பரமேஸ்வரியை பார்த்துட்டு, இவங்க தான் என் அப்பாவை பெத்தா அம்மாவா? இத்தனை வருஷமா இவங்களை பார்க்கவே இல்லை. ஒரு பக்கம் இவங்க மேல தப்பு இருந்தாலும் ஒரு பக்கம் இவங்க அனுபவிக்க வேண்டிய தண்டனை எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டாங்க. இதுக்கு மேலேயும் தண்டனை அனுபவிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு ரேவதி ஒரு பக்கம் அவங்க பாட்டிக்காக யோசிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி துப்பாக்கியை கொண்டு போய் பரமேஸ்வரியோட நெத்தியில வச்சதை பார்த்துட்டு ரேவதி ஓடி போய், அம்மா என்னம்மா இது, ஏமா இப்படி பண்றீங்க, அவசரப்பட்டு ஏதாவது முடிவு பண்ணீங்கன்னா பெரிய தப்பாயிரும் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி ரேவதிய, இங்க பாரு ரேவதி, உனக்கு நான் என்ன துன்பத்தை எல்லாம் அனுபவிச்சேன் அப்படிங்கிறது உனக்கு எதுவுமே தெரியாது. இவளால என் குடும்பம் ஒட்டு மொத்தமுமே அவமானப்பட்டு போச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. அப்ப கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இதோட விடுங்க. ஏதோ இவங்க வயசானவங்க இப்படி வந்து கேட்டுட்டாங்க, அவங்க மேல கோவப்படாதீங்க அப்படின்னு. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி நான் கேட்டதுக்கு எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நீ இங்க வந்திருக்க. இங்க பாரு, உன் பேரன் கார்த்திக்காக தானே பொண்ணு கேட்டு வந்திருக்கான். அவன் மட்டும் என் கண்ணில் சிக்கனா அவனை கண்டிப்பா துப்பாக்கியால சுட்டு கொன்னுடுவேன், அவன் சாவு என் கையில தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா சாமுண்டீஸ்வரி பேசுறாங்க. இதை கேட்டதோட மயில்வாகனம் நினைக்கிறாரு, மாப்பிள்ள அத்தைக்கு முன்னாடி தான் நின்றுகிட்டு இருக்காங்க, அது கூட தெரியாம இருக்காங்களே அப்படின்ட்டு நம்ம மயில்வாகனம் நினைக்கிறாரு. அப்ப மயில்வாகனம் நேரா ராஜராஜாவை பார்த்து, என்னமாமா இவ்வளவு தைரியத்தோட இருக்கீங்க, அத்தை துப்பாக்கிய உங்க அம்மாவோட நெத்தியில தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருங்க மாப்பிள்ள, அதான் என் மாப்பிள்ள இருக்காருல்ல, அப்புறம் எனக்கு என்ன பயம் அப்படின்னு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருங்க, அதெல்லாம் எதுக்கும் கவலைப்படாதீங்க, சாமுண்டீஸ்வரி என் மாப்பிள்ளையை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. அதே நேரத்துல கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க, இதனால நம்ம தான் அப்புறம் ஃபியூச்சர்ல கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இவளை கொண்டு போட்டு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, இங்க பாரு, நீ எப்ப இப்படி என்ன இப்படி பேசுனியோ அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே உன்னோட பொண்ணு ரேவதி என் பேரன் கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணிப்பான், இதுல எந்தவித மாற்றமும் இல்லை, நான் சொல்றது சவால் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி செம்ம கோவப்படுறாங்க. அப்ப பக்கத்துல உள்ளவங்க, ஏமா வீடு தேடி முறையோட தான் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க, அவங்கள இப்படி அவமானப்படுத்துற, என்னம்மா இது, இங்க பாரு, அவங்க சரியாதான் கேக்குறாங்க, ஏன் உன் பொண்ணை கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சான அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் குடும்பத்துல உள்ள விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது, அதனாலதான் இப்படி பேசுறீங்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அப்புறம் இந்த சாமுண்டீஸ்வரியோட கோவத்துக்கு ஆளாவீங்க, அதனால இந்த இடத்த விட்டு நீங்க போறதுதான் நல்லது அப்படின்னு சொன்னதோட அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம கார்த்தி நினைக்கிறாரு, இதுக்கு மேலேயும் பாட்டியை இந்த இடத்துல விட்டா சாமுண்டீஸ்வரி மேரம் ரொம்ப கோவப்படுவாங்க, எப்படியாவது அவங்கள சமாதானப்படுத்தணும் அப்படின்ட்டு நேரா பரமேஸ்வரியை பார்த்து, இங்க பாருங்க, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொன்னதோட பரமேஸ்வரியும் நேரா கார்த்தியை பார்த்துக்கிட்டே அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நம்ம ரேவதி அவங்க பாட்டியை பார்த்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. பாட்டி ரொம்ப பாவம், அம்மா பாட்டியை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்ட்டு நம்ம ரேவதி ரொம்ப கவலைப்படுறாங்க. சாமுண்டீஸ்வரி செம்ம கோவத்துல நிற்கிறாங்க. அப்ப பரமேஸ்வரி போனதோட சாமுண்டீஸ்வரி நேரா ராஜராஜாவை பார்த்து துப்பாக்கியை தூக்கி வீசிட்டு, இது எல்லாம் நீங்க தானே பண்ணது, நீங்க தானே உங்க அம்மாவை வர சொன்னீங்க அப்படின்னு கேட்க ராஜராஜா சொல்றாரு, ஐயோ சாமுண்டீஸ்வரி, உன்னை மீறி நான் ஏதாவது முடிவெடுப்பேனா, இங்க பாரு, நான் எங்க அம்மாவை போய் பார்க்கவும் இல்லை, பொண்ணு கேட்டு வாங்கன்னு சொல்லவும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி செம்ம கோவப்பட்டு நேரா ரூமுக்குள்ள போறாங்க. அப்ப மயில்வாகனம் நினைக்கிறாரு, ஆஹா மாமா செம்மையா நடிக்கிறாரே அப்படின்னு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள உண்மையை சொல்லி யாரு சாமுண்டீஸ்வரி கிட்ட திட்டு வாங்குறது, அதான் இப்படி சொன்ன அப்படின்னு. இதை கேட்டதோட மயில்வாகனம், இங்க பாருங்க மாமா, எப்படியாவது நம்ம தான் கார்த்தி ரேவதியோட கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், அந்த ரேவதி அந்த மகேஷ் மாதிரி ஒரு ஃப்ராடு கூட கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது,
இதனால ரேவதி தான் ரொம்ப வருத்தப்படுவா அப்படின்னு. இதை கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, எப்படி மாப்பிள அந்த மகேஷ் கேடி அப்படின்னு தெரிஞ்சும் என் பொண்ணு அவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? நடக்கவே நடக்காது அப்படின்னு ராஜராஜா சொல்றாரு. அதுக்கப்புறமா சீனு சிப்பண்ணி நேரா நம்ம பாட்டியை காமிக்கிறாங்க. பாட்டி கோவில்ல நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கார்த்தி நேரா அவங்க பாட்டியை போய் பாக்குறாங்க. பாட்டி நேரா கார்த்தியை பார்த்து வாப்பா கார்த்தி அப்படின்னு சொல்ல, கார்த்தி அவங்க பாட்டியை பார்த்து, பாட்டியம்மா என்ன பாட்டியம்மா இதெல்லாம், உங்களை யார் அங்க வர சொன்னது? அவசரப்பட்டு சாமுண்டீஸ்வரி அம்மா உங்களை சுட்டு இருந்தா என்ன பண்றது அப்படின்னு பரமேஸ்வரி சொல்றாங்க. இங்க பாருப்பா, எத்தனை நாள் தான் அவளுக்கு பயந்துகிட்டு இருக்கிறது? இங்க பாரு, அவளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க பாட்டி, சாமுண்டீஸ்வரி அத்தையோட கோவத்தை பத்தி உங்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நான் பயந்து ஒதுங்கின காலம் எல்லாமே போச்சு. நான் எதுக்காக பயந்து ஒதுங்கினேன் தெரியுமா? ஏதோ என்னால அவளோட அம்மாவையும் தங்கச்சியும் இழக்கிறதுக்கு நான் ஒரு காரணம் ஆகிட்டேனே அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இத்தனை நாளும் நான் பொறுமையா இருந்தேன். ஆனா நீயே சொல்லுப்பா, எத்தனை வருஷத்துக்கு நான் இப்படி தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறது? கிட்டத்தட்ட 25 வருஷமா என் பிள்ளைய நான் பிரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு? அவதானே? அப்ப நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேனே. ஏதோ நாங்க போதாத காலம் அவங்க மேல இப்படி ஒரு பழி போட்டுட்டேன். இதனால அவங்க அம்மா இப்படி ஒரு முடிவெடுத்துட்டா. அதுக்காக இந்த சாமுண்டீஸ்வரி அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாளா? அதுவும் எத்தனை வருஷம்ப்பா? நான் அனுபவிச்ச தண்டனை போதும். இங்க பாருப்பா, நீ கண்டிப்பா ரேவதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா பாட்டியை பார்த்து, அம்மா எனக்கு என்னமோ பாட்டி எனக்கு என்னமோ இது நீங்க சுயமா எடுத்த முடிவு மாதிரி தெரியல. நீங்க யாரோ சொல்லிதான் செஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட ராஜராஜா அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, மாப்பிள்ள நீங்க சொல்றது சரிதான், அம்மாவா இந்த முடிவு எடுக்கல, நான் தான் அவங்கள வர சொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி நேரா ராஜராஜாவை பார்த்து, மாமா ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? அத்தையை பாத்தீங்களா எவ்வளவு கோவப்பட்டுட்டாங்க? கொஞ்ச நேரம் பாட்டி அங்க இருந்திருந்தா கண்டிப்பா அத்தை துப்பாக்கியால சுட்டாலும் சுட்டிருப்பாங்க. ஏன் மாமா இப்படி பண்றீங்க அப்படின்னு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருங்க மாப்பிள்ள, அந்த அளவுக்கெல்லாம் சாமுண்டீஸ்வரி இறக்கமில்லாதவ கிடையாது. இங்க பாருப்பா, அந்த மகேஷும் மாயாவும் என்னைக்கு கெட்டவங்க அப்படின்னு தோணுச்சோ அப்பவே அவங்க வந்துட்டு, வேண்டாம் நீங்க தான் இந்த வீட்டோட மாப்பிள்ளை அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கும் ரேவதிக்கு தான் கல்யாணம் நடக்கணும். இது என்னோட முடிவு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இத பத்தி நான் உங்க எல்லார்கிட்டயுமே ஆல்ரெடி சொல்லிட்டேன். எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு. அப்ப மயில்வாகன சொல்றாரு, அப்ப கார்த்தி அந்த ரேவதிய அந்த கெட்டவன் மகேஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, ரேவதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ரேவதி வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். டாக்டருக்கு இன்னும் 2 நாளையில கண் கட்டு பிரிச்சிருவாங்க. அவங்க வந்துட்டு அந்த மாயாவும் மகேஷும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கு முன்னாடி சொல்லிட்டா, அதுக்கப்புறம் அவங்க 2 பேராலையும் எதுவும் பண்ண முடியாது. இந்த கல்யாணமும் நின்று போயிடும் அப்படின்னு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா என் அப்பா அம்மாவை பார்க்க விடுவேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ரேவதிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா. ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்கலைன்னா நான் என் அப்பா அம்மாவை போய் பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு. ஆர்த்தி சொல்றாரு, மாமா அதுக்காக ரேவதியும் நானும் கல்யாணம் பண்ணிட்டா அத்தை வந்துட்டு உங்களை மன்னிச்சிருவாங்க, குடும்பத்தை ஏத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அத்தைக்கு இன்னும் கோவம் அதிகரிக்கும். அதோட எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. எனக்கு பழையகால நினைவுகளே இன்னும் மனசுல இருக்கு. கண்டிப்பா நான் பழைய நினைவுகளை என்னால மறக்க முடியாது. தயவு செஞ்சு இதுக்கு மேல என்னை வற்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்ல, பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா கார்த்தி, அதுக்காக இப்படி கடைசி வரைக்கும் தனியா குழந்தை குட்டி இல்லாம இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? இங்க பாருப்பா கார்த்தி, நீயும் உன் ஃபேமிலியோட நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேனா? தீபா கடைசியா சாகும் பொழுது உன்கிட்ட என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தான்னு எங்களுக்கு தெரியும்பா. நீ 2வது கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவ உன் கையிலேயே சத்தியம் பண்ணியிருக்கா. நீயும் சத்தியம் பண்ணியிருக்க, ஞாபகம் இருக்காப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, பாட்டி எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. தயவு செஞ்சு இந்த முடிவை பத்தி மறுபடியும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சரியான கோவத்துல அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை பார்த்ததோட ராஜராஜா சொல்றாரு, என்னம்மா இது, கார்த்தியோட முடிவை மாற்ற முடியாது போலயே அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, அவன் தீபாவை பிரிஞ்சதுனால ரொம்ப மனசு வருத்தத்துல இருக்கான். ஆனா கண்டிப்பா அவன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒருவேளை கார்த்தி ஒத்துக்கலனாலும் எப்படியாவது கார்த்தி ரேவதியோட திருமணத்தை நம்ம நடத்தியே ஆகணும் அப்படின்னு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, ஆமாம்மா, கார்த்தி மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதனால கண்டிப்பா கார்த்திக்கு ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கணும்.
இந்த அளவுக்கு தீபா மேல மாப்பிள்ள இந்த அளவுக்கு லவ்வோட இருக்காரு. அவரும் தீபாவும் வாழ்றதுக்கு கொடுத்து வைக்கல. ஆனா என் பொண்ணு ரொம்ப நல்லவ. அவளுக்கும் கார்த்திக்கும் தான் சரியான பொருத்தமா இருக்கும். சீக்கிரம் வந்துட்டு கார்த்தி ரேவதியோட கல்யாணம் நடக்கணும். நம்ம தான் எப்படியாவது நடத்தி வைக்கணும் அப்படின்னு மயில்வாகனம் சொல்றாரு. அப்படி போடுங்க மாமா, இதைத்தான் நான் உங்க வாயிலேருந்து எதிர்பார்த்தேன். கார்த்தி ரேவதியோட கல்யாணம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும், பிரச்சனையே இருக்காது அப்படின்னு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, ஆமா, என் அப்பாவையும் பார்ப்பேன், என் அம்மா கூடயும் இருப்பேன் அப்படின்னு ராஜராஜா ரொம்ப சந்தோஷமா சொல்ல மயில் வாங்கணும் சொல்றாரு, அதுக்கு நம்ம தான் ஏதாவது ஒரு திட்டம் போடணும். திட்டம் போட்டு 2 பேருக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கணும். கார்த்தி எப்படியும் வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவான். எப்படியாவது அவனையே சம்மதிக்க வைக்கணும். முக்கியமா ரேவதிக்கு அந்த மகேஷும் மாயாவும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நிரூபிக்கணும். அப்பதான் ரேவதி மகேஷை பத்தி தவறா நினைச்சு மகேஷை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி கார்த்திய கல்யாணம் பண்ணிப்பா. எப்படியும் கார்த்தி ரேவதியோட கழுத்துல தாலி கட்டிட்டா அத்தை நம்ம பேச்ச கேட்டுதானே ஆகணும் அப்படின்னு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, ஆமா, கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி நம்ம பேச்ச கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் நினைக்கிறாரு, அப்பாடா எப்படியோ பாட்டியும் ஒத்துக்கிட்டாங்க, மாமாவும் ஒத்துக்கிட்டாரு. கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த வீட்டுல நம்மளுக்கு இழந்த கௌரவம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு நம்ம மயில் வாகனம். அப்ப பாட்டி நேரா ராஜராஜாவை பார்த்து, ஏப்பா என் பேத்தி ரேவதி இருக்கால, அவளை பார்க்கலாமா அப்படின்னு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, அதுக்கு என்னம்மா, நான் இப்பயே ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன் அப்படின்ட்டு நேரா ரேவதிக்கு ஃபோன் பண்றாங்க. ரேவதி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்ல, அப்ப ராஜராஜா சொல்றாரு, ஏம்மா எங்கம்மா இருக்க அப்படின்னு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, அப்பா நான் வீட்டுல தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, ஏம்மா நான் கோயில்ல இருக்கேன், வரியாம்மா அப்படின்னு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, ஏன்பா என்னாச்சு, இப்பதான்ப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருமா, உன் பாட்டி பரமேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க உன்னை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, வரியாம்மா அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்பா பாட்டிக்கிட்ட எப்ப பேசணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன், சரிப்பா நான் உடனே வரேன் அப்படின்னு சொன்னதோட ராஜராஜாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதிக்கு ரேவதி வராங்க அப்படின்னு பரமேஸ்வரி கிட்ட சொன்னதோட பரமேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரேவதி நேரா ஒரு பத்திரிக்கை எடுத்துக்கிறாங்க. பாட்டிக்கிட்ட இந்த பத்திரிக்கையை கொடுக்கணும், அவங்கள கல்யாணத்துக்கு கூப்பிடணும், அவங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சா நமக்கு பெருமை தானே அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. ஒரு பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு ரேவதி வெளியில கிளம்புறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, எங்க கிளம்புற அப்படின்னு கேட்க, அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா என் ஃப்ரெண்டுக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக போறேன், போயிட்டு வரேன் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்ல நம்ம ரேவதி அங்கேருந்து கிளம்புறாங்க. நேரா கோயிலுக்கு வராங்க. அங்க வந்துட்டு நேரா நம்ம பரமேஸ்வரியை பார்த்துட்டு பாட்டி அப்படின்னு சொல்ல, அப்ப பரமேஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, அம்மாடி எம்மா உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிட்டு, உன் அம்மா என்னடா இவ்வளோ பிடிவாதக்காரியா இருக்கா, என்னைக்குமே அவங்க நாங்க பண்ண தப்ப மறக்க மாட்டாளா, 25 வருஷமா நாங்க அனுபவிக்க வேண்டிய தண்டனை எல்லாமே அனுபவிச்சிட்டோமா, இதுக்கு மேலேயுமா அனுபவிக்கணும் அப்படின்னு. அதுக்கு நம்ம ரேவதி சொல்றாங்க, பாட்டி கண்டிப்பா ஒரு நாள் அவங்க மன்னிப்பாங்க பாட்டி அப்படின்னு. ரொம்பவே சூப்பரா அப்கமிங் எபிசோட கொண்டு போறாங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.